சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மித்ராவோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உதவி பண்ணியிருக்கிறது இப்போ சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் வரவேற்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு, என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல் இந்த சீசன் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த சீசனில் வந்திருக்கக்கூடிய நிறைய குழந்தைகளுக்கு ஒரு சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அண்ட் அதை இந்த ஒரு சேனல் மற்றும் இந்த ஒரு நிகழ்ச்சி தீர்த்து வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக மித்ரா அப்படிங்கிற பொண்ணு இந்த ஒரு சீசனில் பாடி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஒரு பொண்ணோட அப்பா அம்மா 2 பேத்துக்குமே கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் அதற்கு செலவு பண்ண மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் தேவை அப்படிங்கிறத அந்த பொண்ணு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ரொம்பவே சூப்பரான முறையில் உதவி ஒன்று பண்ணியிருக்காரு. குறிப்பாக அந்த பொண்ணுக்காக அவரோட சோசியல் மீடியா பேஜில் போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் போட்டிருந்த போஸ்ட்டை பார்த்துட்டு நிறைய வாலண்டியர்ஸ் ஃபாரின்லேருந்துலாம் வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கனடாலேருந்து ஒரு லேடி, அதுவும் குறிப்பாக டாக்டர் அவங்க இந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்ததன் மூலியமாகவும் உங்களோட போஸ்டின் மூலியமாகவும் அவங்க ஃபேமிலிக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் தேவை அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு மெசேஜை ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மித்ராவோட ஃபேமிலிக்கு வாசி காட்டியிருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவில் கஷ்டப்படக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, கிருத்தியா அவர்களாக இருக்கட்டும், அபிஷேக்காக இருக்கட்டும், சஞ்சயாக இருக்கட்டும், மித்ராவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாத்துக்குமே ஒருத்தர் 50,000 ரூபாய் நான் தனியாக தரேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்டேஜில் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. இதை பார்த்துட்டு எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க எல்லாமே ஹெல்ப்புக்காக ரொம்ப ஏங்கி போய் நின்றுருந்தாங்க. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் எடுத்திருந்த அந்த ஒரு வில்லிங்கான ஒரு மொமெண்ட் மூலயமா இவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் இது பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க சிலம்பரசன் அவர்கள், அதாவது எஸ்டிஆர் இருக்கார் இல்லையா, அவரோட அடுத்த படத்தை ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தான் இயக்க போறாரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஏஆர் முருகதாஸ் அவர்கள் கடைசியாக மதராசி படம் எடுத்திருந்தாரு. அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் ஒரு அனிமேஷன் படம் பண்ண போறதாக சொல்லியிருந்தாரு. ஆனால் அதற்கு முன்னாடி கலைப்புலி எஸ் தானு அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க புதிய படம் ஒன்று அவரு பண்ண போறாராமா. அதுலேயும் குறிப்பாக கலைப்புலி எஸ் தானு அவர்கள் இப்போ சிம்பு கூட ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அவரை வச்சு இன்னொரு படத்தையும் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்களாமா. சிம்பு மற்றும் ஏஆர் முருகதாஸ் 2 பேருமே இப்போ கதைகளில் தீவிரம் காட்டி வந்துட்டு இருக்காங்க. ஒரு நல்ல கதை அமைஞ்சிருச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரமே இந்த ஒரு புதுமையான காம்போ அமையும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சமீபத்தில் சிம்பு அவர்கள் கமிட் ஆகியிருந்த முக்காவாசி படம் மறுபடியும் அப்படியே டிராப் ஆகிருச்சு. கடைசியாக அரசன் படத்தில் மட்டும்தான் அவர் இப்போதைக்கு நஞ்சு பணியாற்றி வந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு படமும் மிகப்பெரிய ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த படம் டிராப் ஆகாமல் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏஆர் முருகதாஸ் மற்றும் சிலம்பரசன் இவங்களோட காம்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத.